நாமக்கல் KS திரையரங்கம் அருகே இன்று காலை விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ள நிலையில் தற்போது அங்கு தாவேக தொண்டர்கள் திரள தொடங்கியுள்ளனர். இது தொடர்பான மேலும் விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்போம். மகேந்திரன், இது தொடர்பான விரிவான தகவல்கள். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளில் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். ஏற்கனவே 2 பிரச்சார சுற்றுப்பயணங்களை முடித்துள்ள நிலையில் இந்த வாரம் இன்று கரூர் மற்றும் நாமக்கல் மாவட்டத்தில் விஜய் பிரச்சார சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளவிருக்கிறார். நாமக்கலில் காலையிலும் கரூரில் பிற்பகலிலும் விஜய் உரையாற்ற திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தான் இந்த நாமக்கலில் விஜய் உரையாற்றக்கூடிய அந்த KS திரையரங்கம் அருகில் இருக்கக்கூடிய சாலையில் நூற்றுக்கணக்கான தொண்டர்கள், இளைஞர்கள், இளம்பெண்கள் காலையிலேயே விஜயை காண்பதற்காக கூடியிருக்கின்றனர். ஏனென்றால் கட்சி சார்பில் 8:35 மணி அளவுக்கு விஜய் இந்த உரையாற்றும் இடத்திற்கு வருவார் என்று அறிக்கையை வெளியிடப்பட்டது. அதனை நம்பி நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் காலையிலிருந்து, அதாவது அதிகாலை 5 மணி அளவில் இருந்து இந்த இடத்தில் கூட தொடங்கி இருக்கின்றனர். ஆனால் விஜய் 8:35 மணி அளவிற்கு இந்த இடத்திற்கு வருவது எவ்வளவு சாத்தியம் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஏனென்றால் காவல்துறை சார்பில், கட்சி சார்பில் கொடுக்கப்பட்ட மனுவில் 11 மணியிலிருந்து 12 மணிக்குள்ளாக விஜய் இடத்திற்கு வந்து உரையாற்றுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தான் அதிகாலையிலிருந்து இந்த இடத்தில் தொண்டர்கள் கூடியிருக்கின்றனர். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு வழி நெடுகிலும் விஜயை வரவேற்பதற்காக வரவேற்பு பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அது போன்று கட்சி கொடிக்கம்பங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. விஜயை வரவேற்க வேண்டும், விஜயை பார்க்க வேண்டும் என்கிற ஆவலில், ஆர்வத்தில் காலை தொண்டர்கள் கூட தொடங்கி இருக்கின்றனர். இங்கிருந்து ரமேஷ் திரையரங்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலிருந்து, அதாவது 1 கிலோமீட்டர் தொலைவில் அந்த இடம் இருக்கிறது. அங்கிருந்து விஜய்க்கு வந்து வரவேற்பு அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில் தான் விஜய் இந்த நகர் பகுதிக்குள், அதாவது KS திரையரங்கம் வருவதற்கு நகர் பகுதிக்குள் நுழைந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையானது இருக்கிறது. அந்த இடத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு விஜய் தொண்டர்கள் புடைசூழ முன்னும் பின்னும் வாகனத்தில் அணிவித்து இந்த இடத்திற்கு அழைத்து வர ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது, திட்டமிடப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திலிருந்து விஜய் உரையாற்றும் இடத்திற்கு வருவதற்கு எத்தனை மணியாகும் என்ற ஒரு கேள்வி இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அதிகாலையிலிருந்து இந்த இடத்தில், அதாவது KS திரையரங்கம் அருகில் நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் விஜய் வரவேற்பதற்காக, விஜய் பார்ப்பதற்காக கூடியிருக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.